ஹலோ காய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம தேசனும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. சரி எனக்கு குளிருது, நான் உள்ளே போகிறேங்கிற மாதிரி ஹீரோயின் போக, தேசன் மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுட்டு அந்த கீழே விழுகிற மாதிரி இருக்குல்ல, அதையவே ஊற்று பார்த்துட்ருக்கான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா தேசனை யாரோ தள்ளி விடுறாங்க. யாராதுன்னு திரும்பி பார்த்தா ஜிசங்கு. நீ இன்னும் கொஞ்சம் காலெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறான்னா அப்படிங்கிற மாதிரி இவன் நல்லா நக்கல் அடிச்சுட்டு போயிட்டுருக்க. அவனுக்கு உயிர் இல்லை கையில். இங்கே பார்த்தீங்கன்னா தோஸ்து ஹீரோவும் உட்காந்துட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் திருடி இருப்பாங்களே, அதற்காக இவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. சரி லாயரில் நல்ல லாயர் தானேன்னு பேசிகிட்டு இருக்க. இவங்கெல்லாம் பக்காவான லாயரு, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தோஸ்து சொல்லிட்டு இருக்கா. நீ எந்த பிரச்சனையும் பண்ணலனாலே ஓகேன்ட்டு பேசிகிட்டு இருக்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வரது நம்ம மாப்பிள்ளை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ பார்த்து இங்கேயுமா அப்படின்ட்டு இருக்க. இவங்கிட்ட ஏண்டா வந்தங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுட்ருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு உட்காந்து மாப்பிள்ளை. ஹீரோ பார்த்தீங்கன்னா நல்ல லாயர்னு சொன்னேன், இவன்ட்டையே வந்திருக்கேன் நக்கல் அடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே வரந்தானா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் பாருங்கன்ட்டு மாப்பிள்ளை கோச்சுக்க. சரி இருறா நானே போகிறேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வெளியே போயிடுறாரு. மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அன்னைக்கு என்னதான் இருந்தாலும் ஸ்கூலில் என்னோட பவர் யூஸ் பண்ணி உன்னை வெளியே அனுப்பிச்சிருக்க கூடாது, அதனால தான் என்னமோ நம்ம 2 பேரும் இன்னைக்கு இப்படி ஆகிட்டோம், இல்லைனா கூட நம்ம க்ளோஸாக இருந்துருப்போலங்கிற மாதிரி மாப்பிள்ளை பேசிகிட்டு இருக்க. ஹீரோ ஆமாம் நடந்ததையே பேசிகிட்டு இருக்க, விடு அப்படின்ட்டு இருக்காரு. இனிமேல் உன்னை நான் இங்கே பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான்டா என் கண்ணிலேயே படாமல் ஓடிடுங்கிற மாதிரி மாப்பிள்ளை ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்க. அங்கே தோஸ்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்கான். என்னப்பா நீயும் மாப்பிள்ளையும் ரொம்ப க்ளோஸு போல அப்படின்ட்டு. ஆமாம் ஸ்கூலில் ஒன்றா படித்தோம், அதுக்கப்புறம் பல பிரச்சனை, இப்போ நான் வேற அவன் வேறங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு ஹீரோ பேசிகிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சேர்மேன் கூப்பிட்டாங்கன்னு பார்க்கலான்னு வந்திருப்பா. அங்கே அரை மணி நேரமாக கூப்பிட்டாரு, இப்போ காணோம் அப்படின்னு கேட்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு, சேர்மேனை காணோம். சரி எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியும்னு கேட்டுட்டு இருந்தா அவரே காரை டிரைவ் பண்ணிட்டு போனேன்ட்டு சொல்கிறாங்க. ஹீரோ அப்போ எங்கே போயிருப்பாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இருக்க. ஏன் எங்கே போயிருப்பாரு அப்படின்ட்டு இருக்க. சேர்மேன் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப குஷியாக இருக்காரு, அதனால அவர் ஏதோ காரை ஊட்டிட்டு போவார், அவர் எப்போவுமே இந்த மாதிரி ஓட்டும் போது என்ன கூட ஓட்ட விட மாட்டாருன்ட்டு அவர் எங்கே போயிருப்பாருன்ட்டு அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அவர் கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்காரு, நம்ம ஏதோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்ட்டு. சேர்மேன் பார்த்தீங்கன்னா போய் அந்த ஜிசங் இருப்பாங்களே அந்த பேக்கரி அங்கே போய் உட்காந்துட்டு இருக்காங்க. எப்போவுமே இங்கே தான் உட்காருவாரா அப்படின்னு கேட்க. ஜிசங் பேக்கரியில் கேக் செஞ்சுருப்பான்ல, அது வரைக்கும் இங்கே தான் உட்காந்துருப்பாரு. அதுக்கப்புறம் சித்தி கண்டுக்காமல் ஆடிட்டு இருப்பாங்களே, அப்போ வரைக்கும் இவர் பார்த்துட்டு உட்காந்துருப்பாரு. அப்போ தான் அவருக்கு கொஞ்சம் நினைப்பே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்க. சேர்மேன் பார்த்தீங்கன்னா பார்த்துடுறாரு. போச்சு நம்ம 2 பேரும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு இருக்க. அவருக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, என்னடா இது நம்ம இங்கே உட்காந்துட்ருக்கோம் அப்படின்ட்டு. இவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அவர் எதுவுமே பேசாமல் ஹீரோ கிட்ட போய் கார் சாவி கொடுத்து வா கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட போய் பில் பே பண்ணிட்டு வந்துருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அந்த பர்கர் கடைக்கு வந்திருக்காரு. பாடி கார்டு வெளியே உட்காந்துட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொலைஞ்சு போன நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி அவர் தொலைஞ்சு போய் 3 மாதம் ஆச்சு, இன்னும் யோமை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் இல்லைன்னு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அந்த பர்கர் மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இவன் ஹீரோவை ஃபாலோ பண்ணுறான், பட் ஒரு க்ளூவும் இல்லை. அந்த மாதிரி சேர் உமனோட பிளேஸில் அப்போ ஹீரோக்கு தானே சொந்தம், அவர் தானே டீன் ஆகிட்டாரு. சித்தி பார்த்தீங்கன்னா ஹீரோவை மீட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் வரா. ஹீரோ உள்ள லாக்கருக்குள்ளே இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு மர்ஜிங் பற்றி பேச வந்துட்டு இருக்கா. இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சு, இந்த ஒரு இஷ்யூ மட்டும் தான் இருக்குது அப்படின்ட்டு இருக்க. சித்திகிட்ட நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எனக்கு வேறு வழி இல்லை, அதனால தான் இப்படி இருக்கேன், எப்போ டைம் கிடைச்சாலும் சரி உன்னை கவுத்து விட்டுருவேனுங்கிற மாதிரி சித்தி ஓப்பனாக பேசிகிட்டு இருக்க. ஹீரோக்கு சிரிப்பு தான் வருது. அங்கே பார்த்தீங்கன்னா யோமோட ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க பாடி கார்டுக்கு பணம் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி நீ இது வரைக்கும் எவ்வளவோ எங்கள் கூட இருந்துட்ட, இதுக்கு மேலேயாச்சும் போய் நீ உன் லைஃப்பை பாருன்ட்டு இருக்க. அவர் ஏன் இனிமேல் தேட மாட்டிங்களா அப்படின்ட்டு இருக்க. இல்லை யோ மாதிரி ஆளுகள்லாம் பார்த்தேன்னா அவர் மாதிரி ஆளுகள்லாம் இருந்ததே ஜாஸ்தி அப்படிங்கிறாங்க. அவரை கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு நான் பணம் கொடுப்பேன்னு சொன்னேன்ல, அது கூட எதுக்குன்னா இந்த மாதிரி அவரோட ஃபேமிலி அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா யோமோட ஒய்ஃபை பார்க்கலான்ட்டு வந்திருக்காங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா வகையாக சமைச்சு கொடுக்குறாங்க. நான் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டேன் உன்னை கூப்பிட்டு போடணுன்ட்டு, இப்போ தான் நேரம் கிடச்சிருக்கு இவ்வளோ நாள் கழிச்சு அப்படின்ட்டு இருக்க. நிஜமாலுமே நீங்கள் சூப்பராக சமைக்கிறீங்கன்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் நான் ஒன்றும் யோம் அவருக்கு பயந்துட்டு உன்னை கூப்பிடாம இல்லை, நீ பார்த்தனா சிஸ்டரோட மூவ் ஆன் ஆகி ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தேன், சரி அதே எதுக்கு பழசை வச்சு உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் விட்டேன் அப்படின்ட்டு இவங்க பழசை பேசுகிறாங்க. நீ சின்ன வயசுலலாம் வரும்போது எப்படி இருப்ப தெரியுமா அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க. இப்போ கூட நீ இங்கே வந்து இந்த வீட்டை பிடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உனக்கு அப்படின்ட்டு இருக்க. ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரில. உனக்கு உன் அம்மா எப்படி இருந்தாங்க என்ன பண்ணாங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே காலி ஆகிட்டு இருக்க. பாடி கார்டு கிளம்புறான்னு தெரிஞ்சிருச்சு. யோமோட கேபின் இருக்கும்ல, நம்ம ஹீரோ அங்கே போகிறாரு. அங்கே போய் அந்த மீன் தொட்டி இருக்குல்ல, அதை பார்த்தோன்னே அவருக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் தான் ஞாபகம் வருது, யோம் பேசினது. இதே மாதிரி அவரும் மீன் போட்டுக்கிட்டு இருக்கும்போது யோம் அன்னைக்கு சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா, ஒன்று நீ இருப்பேன் நான் இருப்பேன், நீ எல்லாம் என்னதான் இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது ஹீரோ கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு பேசியிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோ முடிச்சிட்டாங்க. பார்த்தா யோமோட அவே பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரியே இருக்குது. அவன் ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்குன்னா அப்படியே ஷாக்கில் இருக்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா யோமோட ஒய்ஃபு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு தெரியுது சரி அப்படின்ட்டு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க,
சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த வீடை நான் கிண்டர் கார்டனாக மாற்றலான் இருக்கேன், எனக்கு வேற இனி என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சின்ன வயசில் நீ ஒரு நாள் வந்திருந்த ஞாபகம் இருக்கா, அப்போ தான் இந்த ஃபோட்டோ எடுத்துச்சு உங்ககிட்ட கொடுக்கணும்னு நான் அப்போலேருந்து வச்சுருந்தேன் அப்படின்ட்டு இருக்கேன். ஹீரோ பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்தோடனே இனிமேல் வரலாமான்னு சொல்லியிருப்பாங்க. அப்போல்லாம் நீ அடிக்கடி இங்கே வரணும்னு ஆசைப்படுவேன் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கூட ஞாபகம் இல்லை, அதை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும், சின்ன வயசில் உன்னால் ரொம்ப பண கஷ்டமாக இருந்துச்சு, அப்போ உங்கள் அம்மாவுக்கு 2 வழி இருந்துச்சு, ஆனால் எப்போவுமே உங்கள் அம்மா தப்பான வழியில் போகல, நீ இருக்கேன்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. நீ அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ, உங்கள் அம்மா மாதிரியே நீயும் என்றைக்கும் தப்பாக போகக்கூடாது, நீயும் அவங்க உன்னை எல்லாம் லவ் பண்ணுறாங்கன்னு நீ தெரிஞ்சுக்கோ, உங்கள் அம்மாவுக்கு நீ தான் உயிராக இருந்தேன்னு சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா சரிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் அந்த பர்கர் யாருக்கடா ஹீரோ வாங்கிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மள எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான் அந்த பாஸ்வேர்டு வச்சு உள்ளே போகிற அங்கே வேறு யார் எடுப்பா, யோம் இருக்கான்ல அவன் தான் எடுத்துகிட்டு போகிறான். என்னடா இதுன்னு பார்த்தா அந்த லாக்கர் இருக்குல்ல அதுக்குள்ளேயே ஹீரோ பார்த்தீங்கன்னா சங்கிலியெல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க யோம்க்கு. அவன் அந்த யோம் பர்கரை சாப்பிட்ருக்க ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பர்கராக இருக்குது. அந்த பணம் எல்லாம் இப்போ ஒரு வேல்யூமே இல்லை அவனுக்கு, எல்லாமே வடித்து வச்சு விளையாடிட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா இந்த நாள் கூட இல்லை டேட்டெல்லாம் பார்க்குறக்கு கோடு போட்டு தான் நாளை கணக்கிட்டு இருக்கான். எப்படி இருந்தவன் இப்படி ஆகிட்டான் இருக்க. ஆக்சுவலாக எனக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஊசி குத்திருப்பாங்களே, குத்துடனே அவனை ரூமில் வச்சு ஏதோ சங்கிலியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அவன் கொஞ்ச நாள் கழிச்சு தான் முழிப்பு வந்திருக்கும், அவனை எஞ்சி பார்த்துருப்பான். பார்த்தோன்னே நம்ம ஹீரோ இதுக்கு தாண்டா இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இனிமேல் உன்னோட ஆட்சி தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவன் எந்திரிக்கலான்னு பார்த்தா கூட நடக்கக்கூட முடியாது, இனிமேல் எல்லாமே உன் இஷ்டம் தான், நீயா இன்னைக்கு பண்ண தப்புக்கெல்லாம் ஓகேன்ட்டு எனக்கு தோணுதோ அப்போ தான் விடுவேன்ட்டு சொல்ல இவன் பார்த்தீங்கன்னா என்னை விட்டுன்னு கேட்டுட்டு இருப்பான். அது என்னைக்கும் நடக்காதுடா அப்படின்ட்டு இருக்க. அப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்பான். நீ பண்ணலை அது எல்லாத்துக்கும் எப்போ நீ அனுபவிச்சு பிடிக்கிறியோ அப்போ தான் நான் வெளிவிடுவேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அவர் இங்கே எல்லாத்தையும் பண்ணிட்டு நல்லா மாசா உட்காந்து நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லாக்கரை இவர் இன்சார்ஜ் தானே, அதனால ஒரு பிரச்சனை இல்லை. உன் வீட்டுக்கு போனேன், இந்த மாதிரி நீ கோட்டு போடுவல அதுதான் வாங்கிட்டு வந்தேன், உன் ஒய்ஃப் இந்த மாதிரி கிண்டர் கார்டனாக மாற்றுறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். இவன் பார்த்தீங்கன்னா உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லு, நான் விட்டுறேன், தயவு செஞ்சு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோ, அந்த பில்டிங் இருக்குல்ல அது வேணுமா எடுத்துக்கோ அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, நான் உன்னை இன்னும் கொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. உன்னோட எல்லா சொத்துமே எனக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்க. அவன் என்ன பைத்தியமா என்ன விளையாடிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. முடியாதுன்னா விட்டு ஹீரோ வெளியே போக சொல்லு அப்படிங்கிறாங்க. நீ இன்னைக்கு அந்த சொத்துக்காக தானே எல்லாமே பண்ணிட்டு இருந்த, நீ அதுவே உன்கிட்ட இல்லைன்னா அதைத்தான் நான் பார்க்கணுன்ட்டு ஹீரோ இன்னைக்கு தண்ணிக்குள்ளே விழுந்து இருந்திருப்பார்ல, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ரிவெஞ்சுக்காக தான் காத்துட்டு இருந்தார். எனக்கு இந்த சொத்து எல்லாமே வேணும், அப்போ தான் உன்னை வெளியே விட முடியும், இல்லைன்னா நீ இங்கே கடந்து சாகு, யாருக்கும் தெரிய போகிறது இல்லைல்ல, நான் செத்தா கூட உனக்கு சோறு இல்லாமல் தான் நீ சாவேங்கிற மாதிரி ஹீரோ எல்லாம் பேசிட்டு வெளியே போயிட்டுருக்க. இவன் பார்த்தீங்கன்னா சரி நான் எங்கே கையெழுத்து போடணுங்கிற மாதிரி கேட்குறான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப நாள் அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து போர் அடிச்சிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்டர் கிட்ட போய் இனிமேல் பணமே கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அக்கௌண்ட்டில் இருக்க காசு அப்படின்னு கேட்க யோம்க்கு அந்த மாதிரி D5ல நீங்கள் பண்ண நிறைய ஃப்ராடெல்லாம் இருக்குது, அதை நான் யாருக்கு அனுப்பிச்சி விடுமோ அங்கே அனுப்பிச்சுட்டேன், நீங்கள் எதனா என்ன மாதிரி எதனா பிளாக்மெயிலுக்கு இது பண்ணிங்கன்னா அந்த இதெல்லாம் லீக் ஆகிடும், அதுக்கான வேலையாக நினச்சிக்கோங்கிற மாதிரி ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்டரை சரியாக லாக் பண்ணி விட்டுற. அங்கே ஹேக்கராக்கா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டாங்க, ஏன்னா கொஞ்சம் டூப்ளிகேட் எடுத்து வச்சுருப்பாங்க போல். இங்கே யார் யாருக்கெல்லாம் யோம் ஏமாத்தினானோ அவங்க கிட்ட பணம் கொடுத்துட்டு இருக்கும்போது எப்படா யோம் சைன் வந்துச்சுன்னு கேட்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்புறமா சொல்கிற அப்படின்ட்டு இருக்க சரின்னு விட்டுறாங்க. அந்த அஸ்தியை போய் ஹீரோ பார்க்குறாரு, அதை மட்டும் ஒன்று கரைக்கிறதுக்கு நேரம் வரலைங்கிற மாதிரி. இங்கே யோம் கண்ணை முழிச்சு பார்க்குறான். முழிச்சு பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா கை விலங்கு எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. என்னடா இதுன்ட்டு அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஹீரோ வரக்குள்ளே எப்படியாச்சும் ஓடணுன்ட்டு அவன் ஹீரோக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். வந்து பார்த்தா சேர்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பேர் தான் எழுதியிருக்கு. அவன் வரக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு யோம் தப்பிச்சு போக ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணிட்டு சைலண்ட்டாக உட்காந்துருப்பாரு. அவர் வந்து அந்த சேரில் உட்காரு பாருங்க, ஒரே ஒரு டைலாக் தான் நமக்கு எல்லாம் ஞாபகம் வரும், ப்ரோ வான் அட் வாட் காஸ்ட்டுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ உட்காந்துட்டு எல்லாத்தையும் நினச்சி அழுதுட்டு இருக்க. இங்கே யோம் பார்த்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு டாக்ஸி பிடிச்சி போயிட்டுருக்கான். இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா கிண்டர் கார்டனாக அவன் வீடு மாறி இருக்கிறத விட அவன்கிட்ட அந்த டாக்ஸி இருக்குல்ல அதுக்கு கொடுக்குறக்கு கூட காசு இல்லை. அவன் அப்படியே முடிச்சு பார்த்துட்டு நான் யோம்டா அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்க. இங்கே தேசன் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி நான் லாக்கரை 1 வருஷமாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஆமாம் அதனால என்ன அப்படின்ட்டு இருக்கான். எனக்கு இது சரின்னு படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உனக்கே தெரியும்ல பிரசிடென்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு நீ வரணுன்ட்டு, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, அதுக்கப்புறம் பிடிக்கலன்னா போயிடுன்னு இருக்க. சேர்மேன் பார்த்தீங்கன்னா ஹீரோ மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்ட்டு இருக்க. இப்போல்லாம் சேர்மேனுக்கு அடிக்கடி ஞாபகம் வருது அப்படின்ட்டு சேர்மேனை பார்க்கலான்னு ஹீரோ வந்திருக்காரு. பட் பார்த்தீங்கன்னா டை கட்டில் அவர் பாட்டு குடுகுடுன்னு போய் சேர்மேன்ட்ட பேசிட்டு இருக்க. சியோவா வந்து சாப்பிடுங்கிற மாதிரி சேர்மேன் நல்லா ஞாபகம் வச்சிருக்காங்க. தேசங்க பார்த்தோன்னே என்னடா இது நீ பிரசிடென்ட்டோட பையன் தானேன்ட்டு நல்லா விவரமாக கேட்க நீங்கள் என்ன கூட காலையில் ஞாபகம் வச்சு சொன்னீங்கிற மாதிரி சித்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஜிசங் பொறாமப்பட்டு நான் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. நீ எப்போ
எப்படா மறப்பேன், நீ தாண்டா என் பையங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். தேசங்க்கு பார்த்தீங்கன்னா ஜிசங் மேலே கொஞ்சம் கூட பொறாமையில அதை பண்ணுறதுலேயே தெரியுது. சியோவுக்கு சூப்பு கொடுங்கன்ட்டு அவர் அதெல்லாம் ஞாபகம் வச்சு சொல்லிட்டு இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா டை கொடுக்குறாங்க. நல்ல வேலை நீங்கள் கொடுக்கலன்னா நான் பிரசிடென்ட் திட்டு வாங்குவேன்னு பேசிட்டு இருக்கேன். ஆமாம் பிரசிடென்ட் உங்களை மறக்கவே இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சேர்மன் எல்லாத்தையும் மறந்தா கூட செஃப் அடிக்கடி ஞாபகம் வச்சிருக்கங்காட்டி இனிமேல் உங்களுக்கு இங்கே போஸ்டிங் பெர்மனன்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. அவருக்கு ஒரே குஷியாயிடுது. இங்கே தேசங் பார்த்தீங்கன்னா மிஸ்டா கிட்ட போய் நான் கம்பெனி விட்டு போகிறேன், எனக்கு இது சாகிற மாதிரி இருக்குது, நான் சூசைட் பண்ணலான் இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். மிஸ்டா கண்ணத்துலேயே ஒரு அற விடுவாங்க பாருங்க. இவ்வளோ வருஷம் நாங்கள் பட்ட கஷ்டம்லாம் இதுக்கு தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. இதுக்காக நாங்கள் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கோம் தெரியுமா நானும் பிரசிடென்ட்டும். இப்போ நீ போனால் என்ன அர்த்தம் அப்படின்ட்டு இருக்க. நம்மளால கொஞ்சம் போக முடியாது புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு இருக்காங்க. தேசங் பார்த்தீங்கன்னா கம்பெனி விட்டு போகிறதுல உறுதியாக இருக்கான். இதுக்கப்புறம் இப்படிலாம் தோணுது ஜாஸ்தி தான், ஆனால் நீ தான் கொஞ்சம் கண்ட்ரோலபிளாக இருக்கணும், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, இதுக்கு மேலே எப்படி இருந்தால் பார்த்துக்கலாம், நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம், இதுக்கு மேலே நம்மளால திரும்பி கூட போக முடியாது, நம்ம நின்னையாதான் ஆகணுங்கிற மாதிரி மிஸ்டர் தேசங்க கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா குற்ற உணர்ச்சியில் இருக்கான். இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா சேர்மனுக்கு லாலிபாப் கேட்டார்னு வாங்கிட்டு வந்திருப்பாரு. வாங்கிட்டு வந்தோடனே அதே மாதிரி சேர்மன் கவரை பிரிக்காமல் கூடுன்ட்டு சாப்பிட்ருப்பாரு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சாப்பிட்ருப்பாங்களா அதே மாதிரி தான். இவர் வேணுமா அப்படின்ட்டு அதை கூட மறக்காமல் கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வரும். நம்ம வேணுமான்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட அன்னைக்கும் கேட்டிருப்பாருன்ட்டு இவர் சிரிச்சிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா அடுத்து நான் பிரசிடென்ட் சிஇஓ ஆக்க போறேங்கிற மாதிரி செத்து போனவரை பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இங்கே நம்ம ஹீரோயின் இருக்காங்களா அவங்க கிட்ட இந்த கோட் கொடுக்குறாரு ஹீரோ. எனக்கு தெரிஞ்ச இந்த கோட் அவ்வளோக்கு யாருக்குமே தெரியாதே அப்படின்ட்டு இருக்க. நம்ம ஹீரோ ஆமாம் உனக்கு தகுதி இருக்குது அதனால தான் உன்கிட்ட சொல்கிறேன், இனிமேல் நீ இதை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நீ அப்போ எங்கே போகிற, எங்காச்சும் விட்டுட்டு போறியா என்ன அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. ஹீரோ எவ்வளோ சொன்னாலும் சரி. ஹீரோ பார்த்தீங்கன்னா யோமா நான் பழி வாங்கணும்னு நினச்சேன், இப்போ வாங்கிட்டேன், ஆனாலும் என் மனசில் என்னமோ ஒன்று இருக்குது, நான் அதுக்கு என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும், எனக்கு கொஞ்சம் டைம் தேவைங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல. இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவம், ஒன்றுமே பண்ண முடியல இவனால். சரி நான் ட்ரைவ் பண்ணிட்டு வரேன்ட்டு நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. ஹீரோ ஒரு மாதிரி இருக்கிறாங்க, இவன் என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. சரி பார்த்து போயிட்டு வா, ட்ரிப்பு தானே சீக்கிரமாக முடிச்சுட்டு வா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. அங்கே ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்றா. ஹீரோ ஓடி வருவார். ஓடி வந்து ஒரே ஒரு கிஸ் மட்டும் ஹீரோயினை பண்ணிட்டு இவர் பாட்டுக்கு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி போக, ஹீரோயின் என்னதான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாலும் கடைசியில் ஹீரோ கிடைக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா ஜெசங்கும் தேசங்கும் பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிஸ்னஸை பற்றி க்ளோஸாக தான் பேசிட்டு இருக்காங்க. சரி கொடுங்க நான் வேணா காஃபி போய் கொண்டு வரேன் அப்படின்ட்டு ஜெசங் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போக தேசங் எஞ்சின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ சியோக்கு மெசேஜ் அனுப்புறான். இந்த மாதிரி நான் ஜெசங் கூட தான் பேசிட்டு இருக்கேன், அவன் நல்லா பேசிட்டு இருக்கான்னு சொல்ல யோமா கடைசியில் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு தேசங்க வந்து ஜெசங் தள்ளி விட்டுறான். ஹீரோக்கு இதெல்லாம் தெரியாதுல. கொஞ்ச நேரம் கழிச்சு என்னமோ ஒரு சவுண்டு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா இந்த மாதிரி அவன் மெசேஜ் அனுப்பியிருக்கான். சரி அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக இருப்பாங்க போலன்ட்டு ஹீரோ பாட்டு கவர் ஷிப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்க. பாவங்க ஒன்றுமே தெரியாத அப்பாவே தேசம் கடைசியில் போயிட்டான். இங்கே பிரசிடென்ட் சொல்லியிருப்பார்ல என்னோட அஸ்தி எப்படியாச்சும் அதே கடலில் கரைச்சிடு, உன்னை எப்போ கொல்ல முயற்சி பண்ணணும் அதே இடத்துலன்ட்டு. ஒரு பக்கம் வயலின் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. நம்ம ஹீரோயினை பார்த்ததுக்கான காரணமே அந்த வயலின் தான். ஹீரோயின் மேலே இருக்க ஆசையில் தானே அவரே கத்திருப்பாரு. அதை வாசிச்சுட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்திருப்பான். இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட கன் இருக்கு. அந்த கன்னுனால தான் ஹீரோவோட வாழ்க்கையே இன்னைக்கு இப்படி மாறி இருக்குன்ட்டு ரெண்டு விதையும் நம்ம ஹீரோ வச்சிருக்காரு. வாழ்க்கைனா இதுவும் இருக்கும் அதுவும் இருக்குங்க மாதிரி ஹீரோ ரெண்டத்தையும் வச்சுட்டு நடுக்கடலில் உட்காந்துட்டு இருக்குன்ட்டு ஒரு ஓப்பன் எண்டிங்கில் முடிக்கிறாங்க கைஸ். நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ட்விஸ்டட் கிளைமேக்ஸ் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா சீசன் 2 வரைக்கும் இதில் நிறையா வாய்ப்பு இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் நம்புவோம். கிளைமேக்ஸ் இப்படி போயிடுச்சு நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. இன்னைக்கு 6 மணிக்கு உங்களுக்கு நான் புது ட்ராமா 2 கொண்டு வந்திருக்கேன். அதை பாருங்கள். பார்த்துட்டு அது கண்டிப்பாக ஹாப்பி எண்டிங் தான் கைஸ். அதில் நான் ஷோரிட்டியாக கொடுப்பேன். ஸோ எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். நம்மளுக்கு கமெண்ட்ஸ் கொஞ்சம் போடுங்க கைஸ். வியூஸ் எல்லாம் ரொம்பவே குறைஞ்சிட்ருக்கு. இங்கே பார்த்து எதனா தூக்கி விட்டால் ஓகே கைஸ். 6 மணிக்கு சூப்பரான ட்ராமாவில் பார்ப்போம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.